Hello viewers, வணக்கம் and welcome to my channel. நம்ம வீட்டு ஸ்பெஷல். இன்னைக்கு நம்ம cauliflower 65 எப்படி பண்ண போறோம் அப்படிங்கறத பார்க்க போறோம். cauliflower 65 செய்யிறதுக்கு first பாத்திரத்துல cauliflower வேகற அளவுக்கு தேவையான தண்ணி ஊத்திக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கொதிக்க வரணும். இந்த ஸ்டேஜ்ல ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம எவ்வளோ காலிஃப்ளவர் எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி ஓரளவுக்கு கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க இந்த காலிஃப்ளவர் பூவை இந்த கொதிக்கிற தண்ணியில் சேர்த்துக்கோங்க. இந்த காலிஃப்ளவர் எல்லாம் இந்த உப்பு மஞ்சத்தூளும் போட்ட இந்த தண்ணியில் ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். ரொம்ப வேகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஒரு 2 நிமிஷம் மட்டும் இது வேகட்டும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. காலிஃப்ளவர்லாம் நல்லா கொதிச்சு ஓரளவுக்கு முக்கால்வாசி வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ண உடனே இந்த தண்ணியெல்லாம் ட்ரைன் பண்ணிவிட்டு காலிஃப்ளவர் மட்டும் வேறு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருங்க. இதே தண்ணியில் இருந்துச்சு அப்படின்னா காலிஃப்ளவராக ரொம்ப சாஃப்டாயிரும். அப்போ நம்மளோட காலிஃப்ளவர் 65 கிறிஸ்பியாக வராது. ஸோ அதனால் இந்த தண்ணியை வடிச்சிருங்க உடனே அடுப்பு ஆஃப் பண்ணோடனே. இப்போது ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம காலிஃப்ளவர் 65க்கு மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நான் இந்த மாதிரி காலிஃப்ளவர் சில்லி மசாலா அப்படின்னே தனியாக விற்கும். நீங்கள் என்ன பிராண்ட் வேணாலும் வாங்கிக்கலாம். அப்படி உங்கள்கிட்ட இந்த மசாலா பவுடர் இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மல் மிளகாய்த்தூள் இல்லைன்னா காஷ்மீரி மிளகாய்த்தூள் அது மாதிரி எது வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ நான் இந்த காலிஃப்ளவர் மசாலாவை ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட இந்த மசாலா இல்லை அப்படின்னா நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூளுக்கு பதிலாக நீங்கள் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்திங்க அப்படின்னா இன்னமும் உங்களுக்கு அந்த கலர் நல்லா ரெட் கலரில் கிடைக்கும். ஃபுட் கலரில் ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லைன்னா அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம். மைதா மாவு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்க்குறேன். உங்கள்கிட்ட தயிர் இல்லை அப்படின்னா நீங்கள் லெமன் ஜூஸ் கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் காலிஃப்ளவர் மசாலா தனியாக பிராண்டடாக வாங்கி போட்டீங்க அப்படின்னா அதில் ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்காங்க. அப்படின்னா உப்பு இப்போ சேர்க்க வேணாம். அப்படி நீங்கள் உப்பு சேர்க்காம மிளகாத்தூள் மட்டும் சேர்த்தீங்க அப்படின்னா இந்த மசாலாக்கு தேவையான உப்பு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட மசாலாலாம் நல்லா திக்காக மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே காலிஃப்ளவரை உப்பு மஞ்சத்தூளும் போட்டு வேக வச்சு தண்ணியை வடித்து எடுத்து வச்சுருக்கோம். ட்ரையாக இருக்கணும். இந்த காலிஃப்ளவரை இந்த மசாலாவோட ஆட் பண்ணிடுங்க. காலிஃப்ளவர் சேர்த்ததுக்கப்புறம் அந்த மசாலா எல்லாமே காலிஃப்ளவரில் கோட்டாகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா நம்ம எல்லா காலிஃப்ளவர்லேயும் நம்மளோட மசாலா ஈவனாக கோட்டாகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு. இது ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே ஊறணும். ஊறினா தான் அந்த உப்பு காரமெல்லாம் அந்த காலிஃப்ளவருக்குள்ளே நல்லா இறங்கும். இப்போ 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம ஊற வச்சுருந்த இந்த காலிஃப்ளவர்லாம் நல்லா மசாலாலாம் ஊறி இருக்கு. இப்போ இதை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம காலிஃப்ளவர் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். காலிஃப்ளவர்லாம் நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆனதுக்கப்புறம் எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட கிறிஸ்பி அண்ட் டேஸ்டியான காலிஃப்ளவர் 65 ரெடி ஆயிடுச்சு.
நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.